இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்திரா எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரே மாதிரி தான் ராஜா எல்லாமே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததும் ஓஹோ ஒரு வேளை அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். இருந்தாலும் இவனை வந்துட்டு வாட்ச் பண்ணியே ஆகணும், இவனுக்கும் இந்த ஊருக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா விறுவிறுன்னு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் எல்லாருமே ஒன்றா கூடி நிற்கிறாங்க. அந்த பூஜை பரிகார பூஜை பண்ணிட்டு தானே திருவிழா நடத்த முடியும். அதனால பூஜை பண்ணுறதுக்கு முதல்ல போய் ராஜராஜா வந்துட்டு தண்ணியில் போய் மூழ்கி எழுந்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு ராஜராஜா அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அடுத்து வந்துட்டு இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளை ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. ராஜராஜா இருந்தால் வேகமாக வர சொல்கிறீங்களா, பூஜையை வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, என்ன இது போனவரை இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி முடிச்சுக்கிட்டு இருக்கா. அத்தை நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் போய் மாமா எங்கன்னு போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி, மயில், ராஜா எல்லாருமே அவங்க மாமாவை தேடி போகிறாங்க. குளத்துல தானே போய் முங்கி எந்திரிச்சு வர சொன்னாங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா இல்லை, ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் பிரிஞ்சு தேடுவோம், அப்போ தான் மாமா எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்துக்கே தேடி பார்க்குறாங்க. கிடைக்கல. அடுத்த 3 பேர் வந்துட்டு என்ன இது கோவில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு ஆனால் மாமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, அப்போ வந்துட்டு ஒரு லேடி அங்கே இருக்காங்க. அவங்க கிட்ட காட்டி போயிட்டு எங்கள் மாமாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, மாமாவா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் கோவில் குளத்து பக்கம் வந்தார் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அவரா, ஆமாம் ஒரு ஜீப்லேருந்து ஒரு போலீஸ்காரர் இறங்கினார். அவர் நேராக கோயில் குளத்துக்கு தான் போனார். அங்கே ஒருத்தர் அப்போ தான் முங்கி இருந்துச்சு வெளியில் வந்தார். அவர்கிட்ட ஏதோ வந்துட்டு பேசினாங்க. 2 பேருக்கு திடீர்னு கை கலப்பாயிடுச்சு. அப்போ வந்துட்டு இந்த முங்கி எஞ்சி வந்தவர் போலீஸ்காரர் சட்டையை பிடிச்சி அவரை அடிச்சிட்டாங்க. அப்போ போலீஸ்காரர் விறுவிறுன்னு அவரை பிடிச்சி இழுத்து இந்த ஜீப்பில் வந்துட்டு கொண்டு போயிட்டாங்கப்பா, அதான் நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் மயில், ராஜா 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன மாப்பிள்ளை இது இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு மயில் சொல்கிறாங்க, மாமா எதுக்கு தேவையில்லாமல் அவர் போட்டு அடித்தார், என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல, நம்ம இங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் தெரியாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சிவனாண்டி வரதாமே காமிக்கிறாங்களே, பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. பூஜைக்கு நேரமாயிட்டே போகுது. கண்டிப்பாக இந்த ராஜராஜா வரப்போகிறதில்ல. இவங்க வந்துட்டு இன்றைக்கி என்ன நிலைமை ஆக போகிறாங்க பாரு, இந்த ஊர்க்காரங்க கிட்ட சிக்கிக்கிட்டு பாடுபட போகிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவள் வெளியிலே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வேற சொல்ல, எதுக்கு கவலைப்படாதப்பா, சாமானியத்துக்கு அவனால் வரவே முடியாது, முதல்ல அவன் இங்கே தான் போயிருக்கானே இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா தானே ராஜராஜா வருவான்னு பூஜை பண்ணுறவங்கள காத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கார்த்தி, மயில், ராஜாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. அங்கே போனால் அந்த வில்லன் இருக்காம்ல, அதான் வரதா செட் பண்ண ஆளாக வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். சார் எங்கள் மாமாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, யார் உங்கள் மாமா அப்படின்னு கேட்க, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோயிலேருந்து அவர் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்ததாக சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ அந்த ஆளா, என்ன வேணும் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, சார் முதல்ல எதுக்கு அவரை கூப்பிட்டு வந்தீங்க அதை சொல்லுங்கள், அவருக்காக வந்துட்டு கோவில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி, மயில் எல்லாருமே கேட்குறாங்க. ஓஹோ காரணம் சொல்லியே ஆகணுமோ, அப்போ சொல்லிட்டா போச்சு, நான் ஒரு போலீஸ்காரன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் சட்டையை பிடிச்சி இழுத்து என்னை மேலே வந்துட்டு கை வச்சிருப்பான், அவனை அவ்வளோ சாதாரணமாக விட்டுருவேனா அப்படின்னு சொல்ல, எங்கள் மாமா வந்துட்டு அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ நான் போய் சொல்கிறேன்னா, என் மேலே கை வச்சேன்னா அவ்வளோ சாதாரணமாலாம் வெளியில் விட முடியாது அப்படின்னு சொல்ல, சரி விட்டுருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. மாமா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள வந்துட்டிங்களா, நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், நான் எதுவுமே பண்ணலை மாப்பிள்ள, கோவிலில் குளத்துல முங்கி எஞ்சி நான் வெளியில் வந்தேன். அப்போ இவனா தான் என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தான், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி தப்பாக பேசினா, பொண்ணுங்களை பற்றி பேசவும் தான் எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் கை நீட்டி அடிச்சிட்டேன், மற்றபடி நான் எதுவுமே பண்ணவே இல்லை, எனக்கு என்னமோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது, நான் அந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணக்கூடாது, நான் அதில் கலந்துக்கவே கூடாது, அந்த இடத்த விட்டு என்னை வெளியில் கொண்டு வரணும் தான் இதெல்லாம் பண்ண மாதிரி இருக்குது மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, மாமா எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களை வெளியில் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள எப்படியாவது வெளியில் எடுத்துருங்க, இந்த பூஜை மட்டும் நடக்கலாட்டி அவ்வளோதான், என் அப்பாவோட மான மரியாதை எல்லாம் மறுபடியும் போயிடும் அப்படின்னு சொல்ல, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.